டாக்டர் ஐசிரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர ஏப்ரல் 30 முதல் உலகெங்கும். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். நம்ம வந்து பரங்கி மலை அப்படின்னு சொல்கிறோம். பிரங்கி மலை, அதாவது பிரங்கி முனிவர் அங்கே இருக்கும் போதே அவர் வந்து நிறைய நம்ம சித்து வேலைகள்ன்றதை தப்பாயிடுச்சு. அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சிம்சன் துறை ஒரு நாள் எல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போகும்போது இவர் கேட்காம போனதால அவர் என்னென்னா, அவருடைய ஆர்டர் அப்படின்னா 4 பேர் அவர் சொல்கிறதுக்கு ஆமாம் போட்டு எடுத்து கட்லோடு வந்து வெளியே வச்சுருக்காங்க. உடஞ்சி விழுந்திருக்கு. ஹிப்னோட்டிசம் பண்ணிட்டார் அவர். அதில் ஒன்று என்னென்னா, இவர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துட்டாராம் அந்த மாளிகையில். ஐயா உங்களுக்குன்னு ஒரு ரூமு, நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு. இவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாங்கு சித்தரையை உள்ளே போய்ட்டு கதவை சாத்திட்டாருன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாராம். இவருக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், இது என்ன பண்ணுறாருன்னு. ஒரு தடவை உள்ளே இருக்கும்போது வெளியே வந்து பார்த்தா அவர் கையில் வேறு லெட்டர் இருக்குது. அவருக்கு ஒய்ஃப் கொடுத்த லெட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே வந்து இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ கோவில் இருக்கிற இடத்துல தான் அவர் இருந்து தவம் பண்ணியிருக்காரு. இங்கேயும் அதே மாதிரி தான் யோகங்கள்லாம் அவர் ரூமில் போயிடுவார், கதவு சாத்திடுவார். இதே மாதிரி தான் அவருடைய சித்தர்கள், அவருக்கு நிறைய சித்தர்கள், ஒரு 4-5 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது. அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கேயே இருக்க பிடிக்கல, நான் வெளிநாடு போகணும், நீங்கள் பறக்குறீங்க, என்னால் பறக்க முடியாது, ஆனால் நான் போடணும் போது அவர்கிட்ட வேண்டிதான் எனக்கு நான் இந்த மாதிரி அவர் டைம் ட்ராவல் பண்ணதுக்கான எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு டாக்டர் டிவைன் தினேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட சித்த மார்க்கம் தொடர்பிலும் சில சித்தர்களினுடைய வரலாறு தொடர்பிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த சாங்கு சித்தர் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது, சாங்கு அப்படிங்கிறது ஒரு யோகம் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு யோகம் அப்படின்னு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான யோகமாக நானும் அதை தேடி நிறைய போனேன். எனக்கு தெளிவான பதில் கிடைக்கல. அதனால் தெளிவாக கிடைக்காம சொல்லக்கூடாது. அவர் வந்து பல எக்ஸ்ட்ரீமான யோகங்கள் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து அந்த நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் படுத்திருக்கும் போது உடலை வந்து தனித்தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் சேர்ந்துக்கும். இது கேட்க மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனால் இதை பார்த்தவங்க பதிவிட்டிருக்காங்க. நம்மதில் சொல்லுவாங்க, நீங்கள் நம்ம ஆளுங்க போய் சொல்லுவாங்க, வெள்ளைக்காரனே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு காருக்குள்ள ஒரு வெள்ளைக்காரர் இருந்து வசிச்சு ஒரு சித்தராகியே வந்து அவர் வந்து சமாதியான அவர் கூட அவர் மட்டும் இல்லை. நான் சொல்கிற வெள்ளைக்காரர் வந்து பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும் போது அதில் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர். ஒன்றும் இல்லை, ரொம்ப தெரிஞ்ச பேர், எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் சிம்சன். சிம்சன் கம்பெனி தெரியும். அவர் சிம்சன் பிரபுன்னு சொல்லுவாங்க. அவர் வெள்ளைக்காரங்கள்லேயே அதிகாரம் படைத்தவர். அவருக்கு ஆக்சுவலி இவர் சமையல்காரராக இருந்தார். ஸோ ஓகே, இவரோட ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். ஸோ இவருடைய தவங்களில் வந்து பறக்கும் சித்தர், இதில் வந்து அதை சொல்கிற அவெஞ்சர்ஸ் இன்றைக்கி அவெஞ்சர்ஸ் தான் ரெஃபரன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் அதில் வர மாதிரி டைம் ட்ராவல் எல்லாமே இது வந்துடும் இவரதில். சரிங்களா? இவரோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இவர் எந்தெந்த மாதிரி யோகங்கள்லாம் பண்ணுறாருன்னு அப்படியே நம்ம இல்லை, மற்றவங்க சொல்லி என்ன கேட்டுமோ அது எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு வரோம். சரிங்களா? நம்ம வந்து பரங்கி மலை அப்படின்னு சொல்கிறோம். பிரங்கி மலை, அதாவது பிரங்கி முனிவர் தவம் பண்ண இடம் தான் பிரங்கி மலை. பிரங்கி முனிவர் யாருன்னா, அவரை பற்றியும் ஒரு நாள்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். எல்லா ஹிஸ்ட்ரிலையும் வரவர் அவர். சரிங்களா? அர்த்தநாதீஸ்வரர்ன்ற தெய்வமே அவருடைய தூண்டுதலில் தான் வந்ததுன்னு சொல்லலாம். அவர் தவம் பண்ண இடம். இவரும் அதே ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாரு. சிவலிங்க நாயனார்ன்றது இவருடைய இயற்பெயர். இவரும் ஒரு ஏஜுக்கு மேலே கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் கல்யாணமான வேலைக்கு போகணும். ஸோ வேலைக்கு போகிறாரு. எங்கே போகிறாருன்னா பிரிட்டிஷ் ராஜ்யம் தானே. ஸோ அப்போது பிரிட்டிஷ்கிட்ட இருக்கார். இது வந்து 1800களில் நடந்துகிட்ருக்கு. அந்த பிரிட்டிஷன் யாருன்னா சிம்சன் துறை. அப்போது ஆட்சியில் இருந்த சிம்சன் துறைக்கு சமையல்காரராக போகிறார். அங்கே இருக்கும் போதே அவர் வந்து நிறைய நம்ம சித்து வேலைகள்ன்றதை தப்பாயிடுச்சு. அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சிம்சன் துறை ஒரு நாள் எல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போகும்போது இவர் வந்து ஐயா அங்கே தூங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து பிரிட்டிஷ்கிட்ட இந்தியன்ஸ் பேசவே கூடாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சமையல்காரன், இவர் இருக்கிறதுலே பிரபு, அவர்கிட்ட வந்து இவர் அட்வைஸ் பண்ண எப்படி? அவர் வந்து கோவப்பட்டாருன்னு சொல்கிறாங்க, சில பேர் அவர் திட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கேயும் எழுத்துப்பூர்வமாக ஆதாரமாக இல்லை. ஆனால் அவர்
நார்மலாக லாஜிக்கலாக திங்க் பண்ணால் கோவப்படுவாங்க, நீ என்ன எனக்கு சொல்கிறதுன்ட்டு. அவர் உள்ளே போய் படுத்துட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டமால்னு ஒரு பெரிய சவுண்டு. இவர் எழுந்து பார்த்தா இவர் வெளியே படுத்துட்ருக்காரு, கட்டிலோடு வெளியே படுத்துட்ருக்காரு. உள்ளே வந்து அந்த சீலிங் உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. இவர் கேட்குறாரு அங்கே இருக்கவங்கள யார் என்ன எடுத்து வந்து வெளியே போட்டதுன்னு. அங்கே இருக்க 4 பேர் என்ன சொல்கிறாங்க, நடுவில் சிவலிங்க ஐயா தான் வந்து உங்களை கட்டிலோடு அமைதியாக தூக்கிட்டு வெளியே வந்து வைக்க சொன்னாருன்னு சொன்னார். நீங்கள் ஏன் செஞ்சீங்க அதுன்னா எங்களுக்கு தெரியல, அவர் சொன்னார், நாங்களாம் தானாக போய் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிட்டோம். அவருக்கு தெரியும் இது விழப்போகுதுன்ட்டு, அதனால தான் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் கேட்காம போனதால அவர் என்னென்னா அவருடைய ஆர்டர் அப்படின்னா 4 பேர் அவர் சொல்கிறதுக்கு ஆமாம் போட்டு எடுத்து கட்டிலோடு எடுத்து வந்து வெளியே வச்சுருக்காங்க, உடஞ்சி விழுந்திருக்கு. ஹிப்னோட்டிசம் பண்ணிட்டார் அவர். நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அவருடைய சக்தி அது. சரி, நம்ம புதுசாக என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், அவருடைய சக்தி. ஸோ எடுத்து வந்து வெளியே வச்சிருக்காரு. டன். இது வந்து அவர் பார்க்குறாரு, ஃபஸ்ட் டைம் இது எதுவும் நடக்குது, சரி ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்ன நடக்குது, இவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ வித்தியாசமாக இருக்காருன்னு க்ளோஸாக வாட்ச் பண்ண இவர் லைஃப்பில் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் என்ன சாங்கு யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய யோகங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று என்னென்னா இவர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துட்டாராம் அந்த மாளிகையில். ஐயா உங்களுக்குன்னு ஒரு ரூமு, நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு. இவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாங்கு சித்தரையா உள்ளே போய்ட்டு கதவை சாத்திட்டாருன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாராம். இவருக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், இது என்ன பண்ணுறாருன்னு. ஒரு தடவை உள்ளே இருக்கும்போது லேசாக போய்ட்டு, இதெல்லாம் வந்து சிம்சன் துரை அவருடைய டைரியில் எழுதின விஷயங்கள். இதெல்லாம் ஜன்னலில் லைட்டை திறந்து பார்த்தா தரையிலேருந்து ஒரு 2 அடிக்கு மேலே பறந்துக்கிட்டே இருக்காரு, ஆனால் தவம் பண்ணிகிட்ருக்காராம். இவர் பார்த்துட்டு வெடத்தை போய் இல்லை இவர் தெய்வம் மாதிரின்னு சொல்லிட்டு இவர் ஃபுல் சரண்டர். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பார். அதில் என்ன ஒரு பெரிய விஷயங்கள் நடந்தது அப்படின்னா, சிம்சன் துரைக்கு ஒரு தடவை ஒரு லெட்டர் வருது, இந்தமாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவருக்கு வந்து இங்கிலாண்டு போகணும், ஆனால் போக முடியல. அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து லெட்டர் வந்திருக்கு, அதாவது எனக்கு குழந்தை பிறக்க போகுது. அவருக்கு தெரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பட் குழந்தை பிறக்கிற டைம் வந்துடுச்சு, என் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, நான் மோஸ்ட்லி பிழைக்க மாட்டேன், அந்த டெலிவரிக்கு பிழைக்க மாட்டேன், குழந்தைய நீங்கள் பத்திரமா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எழுதி அமைச்சிருக்காங்க. இவர் வந்து உடஞ்சி அழுகுறாரு. அப்போல்லாம் எப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வரும், அது கப்பலில் தான் வரும். ஸோ அது வருதே இப்போ 1-1.5 மாதத்துக்கு முன்னாடியே அமைச்சிருக்காங்க, அது இப்போ தான் வருது. இப்போ இவரும் கிளம்பி போக முடியும், அந்த ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை கிளம்பி போக முடியல. இவர் வந்து உடஞ்சி உக்காரும் போது அப்போ இவர் வந்து கேட்குறாரு, ஐயா நீங்கள் வந்து ஏன் ஏன் உடஞ்சி உக்காண்டிருக்கீங்கன்னா, இதுமாரி லெட்டர் காமிச்சு இந்தமாதிரி ஒய்ஃப் அமைச்சிருக்காங்க, அவங்க பிழைக்க மாட்டாங்கன்றாங்க, குழந்தையும் என்னன்னு தெரியல, நான் இப்போ போக முடியல, அப்படி நான் போனனாலும் 4 கணக்கில் ஆக போகுது, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு லெட்டர் எழுதி என்கிட்ட கொடு, உங்கள் ஒய்ஃபுக்கு எழுத வேண்டிய லெட்டர் எழுது, நான் என்ன உனக்கு என்ன எழுதணும்னு தோணுதோ எழுது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் எழுதி கொடுக்குறாரு. சார் என்ன சொல்கிறேன்னா, நான் ரூம் உள்ளே போகிறேன், நானாக வெளியே வர வரைக்கும் யாரும் கதவு திறக்கக்கூடாது, தட்டக்கூடாது. ஏன்னா இவர் ஏற்கனவே ஜன்னல் திறந்து பார்த்தவரால் சொல்லிட்டு போயிட்டார், யாரும் திறக்கக்கூடாது, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி ஓகே தான். இவர் வழக்கம் போல் உள்ளே போயிட்டு கதவை தாள் போட்டுட்டு ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கழித்து வெளியே வந்திருக்கார். வெளியே வந்து பார்த்தா அவர் கையில் வேறு லெட்டர் இருக்கா, அவருக்கு உங்கள் ஒய்ஃப் கொடுத்த லெட்டர்னு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். சரிங்களா. இவர் அந்த லெட்டரை பிடிச்சு பார்த்தா அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கேன்னா, உங்கள் பேரை சொல்லி இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தலை ஃபுல்லாக ஒயிட் பவுடர் போட்டிருக்காரு, விபூதி தான் சொல்லுவாங்க, ஒயிட் பவுடர் போட்டிருக்காரு. ஆனால் அவர் சாதாரணமாக தெரிகிறாரு, ஆனால் முகத்தை பார்த்தா சாதாரண ஆள் மாரி தெரியல, ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. அவர் வந்தார், எனக்கு இப்போ டெலிவரி நல்லபடியாக பிறந்துருச்சு, குழந்தையும் நல்லா இருக்குது, நானும் நல்லா இருக்கேன், நீங்கள் வந்து பொறுமையாக வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, நான் வந்து அதாவது நான் லெட்டர் எழுதி விட்டு கொடுத்துருக்கேன், இவர்கிட்ட எது கேட்டாலும் இவர் பதில் சொல்ல மாட்டார், லெட்டர் மட்டும்தான் கேட்குறாரு, அதனால் எழுதி கொடுத்துருக்கேன், அவருக்கு என்னோடய நன்றிகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி லெட்டர் கொடுத்துருக்காரு. என்னென்னா அந்த லெட்டர் வந்து அவங்க ஒய்ஃபோட கையெழுத்து. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ரூமில் போயிட்டு அந்த டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே பார்த்துட்டு திருப்பி வந்திருக்காரு. வந்து அந்த லெட்டரை சிம்சன் ஐயா கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவர் டைம் ட்ராவல் பண்ணதுக்கான எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்குது அவரது. ஏன்னா எனக்கே நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது நான்லாம் மெக்கானிக்கல், நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுல கிண்டியில் தான் சுற்றி பண்ணிகிட்ருப்போம், மெக்கானிக்கல் லேத்து பட்டுறீங்க. எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போயிட்டு உக்கான்னா அங்கே இருக்க லேபர்ஸ்லாம் மோஸ்ட்லி நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்க லேபருங்கெலாம் ஃபஸ்ட்டு அந்த ஜீவசமத்தில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க.
எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார் போஸ்ன்னு, அவர் தான் எனக்கு லேத்து ஓட்டெல்லாம் சொல்லி தருவார், சிஎன்சி மிஷின். அவர் உக்காண்ட்ருக்கும் போது எனக்கு அப்போ சொன்ன கதைகள் இதெல்லாம். அதான் சொல்கிறேன், டேய் நீ இன்ஜினியர்லடா, இவர் தாண்டா பெரிய இன்ஜினியரு, பிடிச்சிக்கோ தாத்தாவை அப்படின்னுவார். அவ்வளோ ஒரு மேஜிக் இவர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா விடுதலை ஆகிட்ட பிறக்கும் நம்ம வந்து அவங்க கிளம்பி போகும்போது அவர் என்ன சொன்னாரோ, நான் போகலை, நான் இங்கேயே இருக்க போகிறேன்னு சொன்னதுக்கு இவர் இல்லை நீ அங்கே போகணும், உனக்கு அங்கே நிறைய வேலைகள் இருக்குது, நீ அங்கே போகணும்னு சொல்லும்போது பல ஏக்கர் லேண்டை வந்து சாங்கு சித்தர் ஐயா பேரில் எழுதிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கிண்டியில் பார்க்குற பெரும்பகுதியான பகுதிகள் வந்து ஆக்சுவலாக சாங்கு சித்தர் ஐயா. அது சிம்சன், ஏன்னா சிம்சன் வந்து பெரிய கம்பெனியே இருக்குது. சிம்சன் ஐயா வந்து பெரும் பணக்காரர், அவர் பேரில் கம்பெனிங்க இருந்தது, அதோட சப் கம்பெனிங்கெலாம் கிண்டியில் இருந்தது. சரிங்களா? அந்த ஏரியாலாம் சாங்கு சித்தர் ஐயாவுக்கு எழுதி கொடுத்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எடுத்து இன்றைக்கி அது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக மாறிடுச்சு. நீங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு பக்கத்தில் இருக்கிற சித்தர்கள் பெரும்பாலும் ரசவாதம் பண்ணுறவங்க. இவர் கோழிப்பி சுவாமிகள். அதேமாதிரி நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் போனீங்கன்னா அங்கே இருக்கிற சித்தர்கள்லாம் பெரும்பாலும் ரசவாதம் பண்ணுறவங்க, பயங்கரமாக பண்ணுறவங்க. அவங்க ஹிஸ்ட்ரியில் சாங் சித்தரையா ரசவாதம் பண்ணதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? அது வந்து பிரிட்டிஷர்ஸை நிறைய பேர் அது எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ கோவில் இருக்கிற இடத்துல தான் அவர் இருந்து தவம் பண்ணியிருக்காரு. இங்கேயும் அதே மாதிரி தான் யோகங்கள்லாம் அவர் ரூமில் போயிடுவார், கதவு சாத்திடுவார். இதே மாதிரி தான் அவருடைய சித்தர்கள், அவருக்கு நிறைய சித்தர்கள், ஒரு 4-5 சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது. அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா கொல்லாபுரி சுவாமிகள், அப்புறம் இன்னொரு சுவாமிகள் 2 பேரோட ஜீவசமாதி இருக்கும், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒன்று. அதில் ஒரு சித்தர் இந்த மாதிரி தான். இங்கே அவர் ரூமில் போகும்போது என்ன தான் நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம், நம்ம குருமார் என்ன தான் பண்ணுறாருன்னு. அதேமாதிரி கதவு திறந்து பார்க்கும்போது அந்த நவகண்டங்கள் கை கால்லாம் தனியாக இருந்துருக்கு. அவர் மயக்கடிச்சு விழுந்துருச்சு. அப்புறம் அவர் உள்ளேருந்து அவர் எழுந்து வந்து தெளிய வச்சு அப்படிலாம் பார்க்கக்கூடாது, இனிமேல்ட்டு அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. நிறைய சொல்லி தந்திருக்காரு. இது வந்து எனக்கு நடந்த மேஜிக். என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் தவம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, டீனேஜராக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது, நான் அப்போ சின்ன பையன், 15-16 வயசு பையன். எனக்கு சொல்லித்தரவங்க எல்லாம் 40 வயசுக்கு மேலே இருப்பாங்க. எல்லோரும் நான் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்கள கேட்டேன், எனக்கு புரியல, நீங்கள் சொல்கிறதே புரியல, எனக்கு தவமே கண்ணப்படினா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னும் போது அவங்க சொன்னாங்க, நீ ஜீவ சமாதியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஜீவ சமாதி இதுதான், சாங்கு சித்தர்கள். நான் ஃபஸ்ட்டு போனது கோழிப்பி சுவாமிகள்னு ஒருத்தர், அவருடைய வரலாறை பேசும். ஆனால் நான் அந்த லேத்து பட்டறையில் என் ப்ராஜெக்ட் தேடி போய் நான் இறங்கின இடம் இங்கே தான். இவர் அந்த பறக்கும் இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான சித்தர். என் லைஃப்பில் நிறைய மேஜிக் நடந்திருக்கு. நான் டிப்ளமா நல்லா படித்தேன். குடும்ப சூழ்நிலையால் இன்ஜினியரிங் போக முடியல. என் பிரின்சிபால்லாம் வந்து இவன் படிக்கணுன்ட்டாங்க, எங்கள் வீட்டில் இவனை படிக்க வைக்க முடியாதுங்க, வசதி இல்லைன்றாங்க. அந்த கோயிலில் அழுது தான் எனக்கு டக்குன்னு இன்ஜினியரிங் சீட் டக்குன்னு வந்துச்சு. யாரோ பணம் கட்டி என்ன படிக்க வச்சாங்க இன்ஜினியரிங். அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கேயே இருக்க பிடிக்கல, நான் வெளிநாடு போகணும், நீங்கள் பறக்குறீங்க, என்னால் பறக்க முடியாது, ஆனால் நான் போகணுன்னும் போது அவர்கிட்ட வேண்டி தான் நான் வெளிநாடு ஃபஸ்ட்டு போனேன். நான் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு இங்கே வரும்போது என்ன பண்ணுறதுன்னு பிஸ்னஸாக வேலையெல்லாம் குழப்பமாக இருக்கும்போது, நான் அது கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் கழித்து நான் அந்த கோயிலுக்கு வந்தேன். அப்போ அந்த கிண்டியே டோட்டலாக மாறிடுச்சு. நான் பார்த்த கிண்டியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த கிண்டியும் டோட்டலாக மாறிடுச்சு. இங்கே வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் திருப்பியும் ஏதோ கார்ப்பரேட்லேருந்து நான் அஸ்ட்ராலஜி உள்ளெல்லாம் ஃபுல் டைமாக வந்ததெல்லாம் அவ்வளோ மேஜிக் நடக்கும். ஸோ இது எதுக்கு என்னால் மற்றவங்க கதை சொல்ல முடியும், என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொன்னேன். ஏன்னா சில பேர் வந்து இவன் பெருமையை பேசுகிறான்னு வச்சுப்பாங்க. என் பெருமை இல்லை, எனக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நான் சொல்ல முடியும். இது மெயினாக எனக்கு யாருக்கு சொல்லுவேன் அப்படின்னா, அங்கேயே நீங்கள் போய் சாங்கு சித்த சமாதினா நிறைய பேர் தெரியாது. தாத்தா சமாதி எங்கே இருக்குன்னா தான் சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே ஜீவ சமாதிகள் தாத்தா சமாதின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நீங்கள் அங்கே தாத்தா சமாதினா யாராக இருந்தாலும் காட்டுவாங்க. அங்கே பெரும்பாலும் எனக்கு நடந்தது படிக்கிற விஷயங்களில் எதனா குழந்தைங்க படிக்கலை, ஃபஸ்ட்டு படிக்கலைன்னா நீங்கள் ஜாதகம் பாருங்கள். 7.5 சனி ஏதாவது லக்னத்துலேயோ ராசிலையோ இருந்தால் குழந்தைங்க படிக்காது. நீங்கள் என்ன அடித்தாலும் படிக்காது. ஏன்னா அது சனி பகவான் தாக்கம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி ஜோதிடத்தையும் தாண்டி சில சூழ்நிலைகளால் படிக்காதில்ல குழந்தைங்க, ஜீவ சமாதி பக்காவாக வேலை செய்யும். இப்போ உட்கார வச்சிடணும். என் பையன் கண்ணை முட்டு உட்காந்துருக்க எனக்கு பயமாக இருக்குன்னா அதெல்லாம் வேலை கேட்காது. அதாவது அந்த வயசு அவங்க தானாக சரியாகி வந்துடுவாங்க. ஜீவ சமாதி சூப்பராக வேலை செய்யும். அதுவும் இவரது வந்து படிப்புக்கு பெஸ்ட்டு. அடுத்து வேலை,
வேலை கிடைக்கிறதுக்கு பெஸ்ட்டு. அதை விட பெஸ்ட் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணணும். வெளிநாடு பிஸ்னஸ் பறக்கிறதுக்கு இந்த பறக்கும் சித்தரை பிடிச்சா பறக்கலாம். அதுக்குன்னு பாஸ்போர்ட் வச்சு விசா வேணும்னு சொல்ல வேண்டாம். இவர் ரொம்ப பெரிய விஷயமா நான் கேளுங்க. ஆனால் ஜென்ரலாக எதுக்கு வேண்டணும்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு. ஏன்னா நான் இப்போ இல்லை, நான் 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அந்த சுற்று வட்டாரத்தில் கம்பெனி நடத்துகிற பெரும் முதலாளிகள் ஐயாவுடைய குரு பூஜைக்கு அப்படி நின்று சர்வ் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா இப்போ ஃபுல்லாக ஐடி கம்பெனி ஆகிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்ன எம்எஸ்எம்இஸ்ன்னு இருக்கும். அந்த நான் வேலைக்கு அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு போவேன்ல, அப்போ என்னுடைய முதலாளிங்க உள்ளே இருப்பாங்க, அவங்ககிட்ட பேச முடியாதுல்ல. ஆனால் அந்த பூஜைக்கு வரும்போது அவங்க நின்று அந்த சாப்பாடு அள்ளி போட்டுட்ருப்பாங்க. நான் ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு அவர் பேரில் ஞாபகம் இல்லை, ரொம்ப சின்ன பையன். அப்போது கேட்கும்போது அவர் சொன்னார், நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இவர் தான் காரணம். நீயும் ஒரு நாள் இந்த நிலைமைக்கு வருவேன்னு அதான் இன்ஜினியரிங் படிக்கும்போது நடந்த விஷயம் இதெல்லாம். அந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு முக்கியமாக வேலை வேணுன்றவங்க, இல்லை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றவங்க, வெளிநாடு போகணுன்றவங்க இவரை போய் பிடிங்க, சூப்பராக வேலை செய்யும். ஐயா சாங்கு சித்தர் ஐயா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிண்டியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி வரும். சாங்கு சித்தர்னால் கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும். அதாவது சாங்கு சித்தர் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்வியே கேட்காம என்னுடைய கேள்விகள் எல்லாருக்கும் நேர்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பதில் சொல்லியிருப்பீங்க. குறிப்பாக வந்து மக்களுக்கு இதில் டீகோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரி வியாபாரங்கள், இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அவருடைய காலை இறுக்கமாக பிடிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சிக்கல் இருக்குது. இந்த வியாபாரம், வெளிநாட்டு வாணிபம்னால கொஞ்சம் சிக்கல் இருக்கும். கல்வியிலையும் சிக்கல் இருக்கிறவங்கலாம் பிடிச்சி அவருடைய அந்த அருளாசியையும் அருள் கடாட்சத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதலும் கூட. இந்த விஷயத்தையெல்லாம் அவர் பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுவும் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க. பல்லக்கு தெருல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு. சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையில. தலையா மக்கள் தலையா, கண்கொள்ள காட்சிக பாருங்கடா. டாக்டர் ஐசிரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர ஏப்ரல் 30 முதல் உலகெங்கும். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். உங்கள் சத்யா.